வீட்லேயும் கோயில்லையும் நம்ம ஏற்றக்கூடிய மாவிளக்கு அது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் 3/4 கப்பு பச்சை அரிசி எடுத்து நல்லா கழுகிட்டு அந்த அரிசியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து அதை எடுத்து தண்ணியை நல்லா சலித்து எடுத்துகிட்டு வெறும் அரிசியை மட்டும் மிக்சியில் போட்டு அந்த அரிசியை மாவாக்கி எடுத்துக்கணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்படி நம்ம பிடிச்சோன்னா அது பிடிக்க கிடைக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு அது கூட இனிப்புக்காக நம்ம கொஞ்சம் வெல்லமும் சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வெல்லத்தில் முழுமையாக போட வேண்டாம், பாதி போட்டால் போதும். இதில் நம்ம வெல்லத்தை இது போல் சீவெல்ல செத்தி தான் போடணும். இதில் நம்ம பாகு சேர்த்தோம்னா தண்ணி ஆயிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அரிசி மாவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. நம்ம குவத்து வச்சு அதை பொடிச்சதுனால கொஞ்சம் தண்ணி பதம் உண்டு. இப்போ நம்ம வெல்லத்தை செத்தி போடும்போது அதை வச்சு அரிசி மாவோடு சேர்த்து பிசையும் போது அதுவும் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போது நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வந்ததும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை பிசையணும். முதல்லையே அதிகமாக நெய் ஊற்றிடக்கூடாது. தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை பிசையும் போது நல்ல அது எல்லாம் சேர்ந்து உருண்டு கிடைக்கும். நல்ல பிடிமானமாக கிடைக்கும். கொழுக்கட்டை மாதிரி அதை நல்லா பிடிச்சி எடுத்துகிட்டு இது போல் திக்காக நமக்கு அந்த மாவு கிடைக்கும். இப்படி இருந்தால் தான் நம்மளால் அதை விளக்கேற்ற முடியும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அது எண்ணெய் ஊற்றும் போது அது விளக்கேற்ற முடியாது. இப்போ இந்த மாவை வாழை இலை மேலே வச்சு அதை நல்லா எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதமாக அதில் பள்ளமாக்கி மாவிளக்குன்றதுனால நம்ம நல்லெண்ணெய் ஊற்றாமல் அதில் நெய் ஊற்றினா இன்னும் விசேஷம். ஸோ அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு விளக்கு திரியும் நம்ம போடணும். 4 பக்கமும் குங்குமம் வச்சுட்டு விளக்கு திரியும் போட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். இவ்வளவு தான் மாவிளக்கு. நம்ம இது போல் ஈஸியாக செய்யலாம். விளக்கேற்றி முடிஞ்சதும் அந்த விளக்கு தீபத்திலேயே இந்த மாவெல்லாம் கொஞ்சமாக வெந்து கிடைக்கும். விளக்கேற்றி முடிஞ்சதும் இந்த மாவை எல்லாத்துக்கும் சின்ன சின்ன துண்டாக நம்ம பிரசாதமாக கொடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், சுவையாகும். ஏன்னா நெய்யிலே செய்ததுலையே அதனால். எங்களுடைய காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இனி அடுத்து நல்ல காணொலியில் பார்க்கலாம்.